எல்லாருமே செல்லக்குட்டிங்களா எல்லாருமே ஓகேடா. நம்ம இதோட முடிச்சோம்னா சுமி அப்பா வந்து ஜேகே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இதோட நான் முடிச்சிருந்தேன். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். சுமி அப்பா வந்து ஜேகே வீட்டுக்கு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவ்வளோ ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க எல்லாத்தையும். வரலாமா வீட்டுக்குள்ளே, யாரும் கூப்பிட மாட்டிங்களா உள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுமி அப்பா இந்த மாதிரி சொன்னோன்னே உடனே வந்து இந்த ஜேகே வந்து சுமி அப்பாட்ட வந்து உள்ளே வாங்க அங்கிள் அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே வந்துடுறாங்க. ஜேகே அம்மா வந்து சுமி அப்பாட்ட வந்து பேசுகிறாங்க. சீமா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது காஃபி குடிக்கிறீங்களா? இருங்க நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு ஜேகே அம்மா அந்த மாதிரி சொன்னோன்னே சுமி அப்பா வந்து இல்லைம்மா வேண்டாம் பரவாயில்ல, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் வந்திருந்தேன், பேசிட்டு நான் போயிடுறேன், ஆல்ரெடி நான் காஃபி குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன், பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உனக்கு எதுவும் சிரமம்லாம் வேணாம், இல்லை ஏதாவது குடிங்களேன், ரொம்ப நாள் கழித்து வேறு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இல்லை பரவாயில்ல நான் வந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன்னு அப்படின்னு சுமி அப்பா வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே ஜேகே வந்து என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதே கன்ஃபியூஷனில் நிற்கிறான். இதை பார்த்துட்டு ஜேகே காதில் வந்து சொல்கிறான், ஜேகே ஒரு வேளை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, கல்யாணத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை கொடுக்க வந்திருப்பானா அந்த சுமி அப்பாங்காரன். ஜிமின் இந்த மாதிரி சொன்னோன்னே ஜேகே சாமி முறைக்கிறான் ஜிமினை பார்த்து. மச்சான் முறைக்காதடா, என்ன முறைக்கிற, ஒரு வேளை இருக்கலாம் இல்லையா, ஒரு வேளை இப்படி கூட இருக்கலாம் இல்லையா, மாப்பிள்ளை இப்படி கேட்க வந்திருப்பானோ அப்படியே செம்மையாக முறைக்கிறான் ஜிமினை பார்த்து. முறைக்காத ஜேகே, ஒரு வேலையும் இருக்கலாம் இல்லையா, அதான் நான் சொன்னேன். சும்மா நான் ஓட்டா வாயை வச்சுட்டு கம்முன்னு நின்று என்ன நினச்சிக்கோ, எட்டி மிதித்தேன் டியூப் லைட்டு உடஞ்சிரும். பொண்டாட்டிக்கு கல்யாணம் பண்ணாலும் உனக்கு ஃபஸ்ட் நைட் நடக்காது, புரியுதா? வாயை மட்டும் கம்முன்னு இருந்துச்சுமா, நான் என்ன நினச்சிக்கோ மௌன குண்டே போட்டுருவேன். ஓகே ரைட்டு, நான் அமைதியாகவே இருந்துடுறேன் ஜேகே. ஜேகே இந்த மாதிரி திட்டி விட்டுறான் ஜிமினும் அமைதியாகிடுறான். இப்போ வந்து ஜேகே அம்மாட்டையும் ஜேகே அப்பாட்டையும் பேசுகிறாங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிக்கலாம்னு வந்திருக்கேம்மா. நல்ல விஷயந்தானே, நல்ல விஷயந்தாம்மா, ஆனால் மாப்பிள்ளைக்கு சம்மதமா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போகலாதாம்மா வந்தேன். என்ன சொல்கிறீங்க, மாப்பிள்ளை விசாரிச்சு இங்கே எப்படி, அதாவது உங்கள் பையனை என் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம் தான் கேட்க வந்திருக்கேன். அப்பா வந்து இப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே நம்ம ஜெயிங்க செம்ம ஷாக்கு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, பட்டர்ஃப்ளையாக பறக்குது உள்ள. இது ஜிமின் பார்த்துட்டு நான் இன்னும் ஏதோன்னு பயந்துட்டேன், நல்ல விஷயம் பேச வந்திருக்காயா இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஜிமினுக்கும். என்ன சொல்கிறீங்க, என் பையனை நீங்கள் மாப்பிள்ளை கேட்க வந்திருக்கீங்க உங்கள் பொண்ணுக்கு? ஆமாம்மா, என் தப்பாலாம் நான் உணர்ந்துக்கிட்டேன், என் பொண்ணோட வாழ்க்கை இல்லையா, பார்த்து தானே முடிவு எடுக்கணும், அவள் சந்தோஷம் தானே எங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்ன என் பையனை நீங்கள் சம்மதம் கேட்க வந்திருக்கீங்க உங்கள் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ண? பொண்ணோட வாழ்க்கை அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தால் தானே அவள் ஹாப்பியாக இருப்பா, அதான் உங்கள் பையனை மேரேஜ் பண்ண கேட்க வந்திருக்கேன். பொண்ணுக்கு உங்கள் பையனை மேரேஜ் பண்ணி உனக்கு இதில் சம்மதம் இல்லையா? ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்படிலாம் இல்லைங்க, எங்களுக்கு சம்மதம் தாங்க, இது போதுமா. அப்பா வந்து இந்த மாதிரி ஜேகே அப்பாட்டையும் ஜேகே அம்மாட்டையும் இந்த மாதிரி பேசணுன்னு இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜேகே அப்படியே செம ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்கான். இது ஜிமின் பார்த்துட்டு மச்சான் என்னடா ஃப்ரீசர் லைட்டை போல் மூடிக்கணுன்றா, நானே அதிர்ச்சியில் இருக்கேன், இரு இனி என்னென்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஜீன் வந்து ஜேகே ஒரு பார்வை பார்த்தோன்னா அமைதியாகிடலாம். இப்போ வந்து பார்த்துட்டு ஜேகேயை பார்த்துட்டு ஜேகேப்பா சொல்லுங்க அங்கிள், நான் உங்ககிட்ட தனியாக பேசணுமா? ஐயோ என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே, பேசலாம் அங்கிள் வாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போயிட்டு ஜேகேவும் சுமி அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாருப்பா, ஏதாவது தப்பாக பேசியிருந்தா கோவத்தில் பேசியிருந்தா கூட என்னை மன்னிச்சிருப்பா, நான் ஏதோ என் பொண்ணு அப்படி பண்ணதுக்கு தான் நான் கோவப்பட்டேன். ஐயோ அங்கிள், நீங்கள் இதுக்கெல்லாம் சாரி கேட்குறீங்க, ஏதோ நீங்கள் உங்கள் பொண்ணு பாசத்துலேயே நீங்கள் பண்ணியிருக்கீங்க,
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள். நான் எல்லாமே மறந்துட்டேன். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு முடிவு எடுக்கலாம்னு நினச்சி கூட பார்க்கல. அதான் கொஞ்சம் கோவப்பட்டேன். சாரி, என்னை மன்னிச்சிருப்பா. அங்கிள் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எல்லாமே மறந்துட்டேன் அங்கிள். இருந்தாலும் தப்பனுக்கு எப்படியும் கோவம் வரதான் செய்யும். எனக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு உங்கள் பொண்ணு இந்த மாதிரி பண்ணோன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல அங்கிள். நீங்கள் எதுக்கு மன்னிக்கிறீங்க? என்னையும் மன்னிச்சிருங்க. நான் ஏதாவது கோவத்தில் ஏதாவது பேசியிருந்தா என்னையும் மன்னிச்சிருங்க. என்னோட பொண்டாட்டியை நீங்கள் அந்த மாதிரி சொன்னோன்னே வேறு யாருக்கும் மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போது என்னால் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அங்கிள். அவள் தான் என் வாழ்க்கையே, அவள் தான் என் உயிர். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இது வரைக்கும் பேசி புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுவே எனக்கு போதும் அங்கிள். சரிப்பா, ஏன்னா இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தானே ஆகணும். அதான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன். நல்ல முடிவு எடுத்திருக்கேன் அங்கிள். கவலையே படாதீங்க. உங்கள் பொண்ணை நான் காலம் முறை நல்லா வச்சு பார்த்துப்பேன், என் பொண்டாட்டி. சரிங்களா? நீங்கள் கவலையே படாதீங்க. போதும்ப்பா, இந்த வார்த்தை போதும். சந்தோஷம்ப்பா. சரி அங்கிள், பாப்பா போகலாம். அப்பாவும் ஜேகேவும் வந்து பேசி முடிச்சுட்டு ரூமை விட்டு வெளியே வராங்க. இப்போ வந்து ஜேகே அம்மாட்டையும் ஜேகே அப்பாட்டையும் சொல்கிறாங்க, நாளைக்கு என் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வாங்க எல்லாருமே. சரிங்களா? சரிம்மா, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. சரிங்க, போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஜேகே, போயிட்டு வரேன். சரி அங்கிள், பார்த்து போயிட்டு வாங்க. இப்போ வந்து போயிடுறாங்க. ஜேகேக்கு இங்கே செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஜெமின் அதை பார்த்துட்டு, என்ன மச்சான் செம்ம ஹாப்பியாக இருக்கா போல்? ஆமாம் மச்சான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நினச்சி கூட பார்க்கலடா, சுமி அப்பங்கார எப்படி மாறுவான், இந்த வார்த்தையை சொல்லுவான், பொண்ணை கொடுப்பான், நினச்சி கூட பார்க்கல. இதைத்தானே நீ எதிர்பார்த்துட்டு கிடந்த, கடைசியில் நடந்துடுச்சுல. இப்போ ஹாப்பி தானே நீனு? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. என் ஃபோன் எங்கடா? ஆரம்பிச்சிட்டியாடா நீனு? நீ மச்சான், நீ கண்டினியூ பண்ணு ஜேகே, நான் போகிறேன். ஓகேடா, போடா. ஜேகே வந்து ஃபோனை எடுத்துகிட்டு உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். அப்போ தான் வேலை பார்த்துட்டு டயர்டாக படுத்துருப்பீங்க. கரெக்டாக ஃபோன் வர்றதை பார்த்துட்டு, என்ன ஃபோன் அடிக்குது? ஐயோ, ஜேகே கால் பண்ணுறான். சீமா, சரி ஓகே அட்டென்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லி நீங்கள் அட்டென்ட் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ ஜேகே, என்ன சிமா கால் பண்ணியிருக்க? என்ன வேணும் என் புருஷனுக்கு? என் புருஷனே தாண்டி கடைசியில் நிறைவேறிச்சடி. அப்பாங்கார இன்றைக்கி வீட்டுக்கு வந்தான், சம்மதம் பேசினான், நாளைக்கு பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டான். என்ன சொல்கிற ஜேகே? உண்மையிலேவா? நம்ப முடியலையே. ஆமாடி, ஒன்றும் நம்ப முடியல தான், என்னாலேயே நம்ப முடியல. இப்படி வந்து அப்பாங்கார அதிர்ச்சியை கொடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கலடி பொண்டாட்டி. அது சரி, எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஆனால் ஒரு விஷயம், நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டு நடந்துக்கணும், புரியுதா? முடியாது பொண்டாட்டி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனால் நீ சொல்கிற வாஷையை மட்டும் கேட்கவே மாட்டேன். டேய், நீ இருக்கியே? இருக்கேன், இருக்க தானே இருக்கேன். இன்னுமே வந்து பூச்சிக்கே இவ்வளோ பேசாத. எனக்கு ஷையாக இருக்கு. ஐயோ, ஷையாக இருக்கா? ஐயோ, உண்மையிலே ஷாக்காக இருக்கேங்க. அப்பா வந்து அங்கே வந்து பேசினாரா? எனக்கு டவுட்டாகவே இருக்குது. உனக்கே இந்த டவுட்டுன்னா எனக்கு எப்படிப்பட்ட டவுட்டாக இருந்திருக்கு தெரியுமா? என்ன பேச போகிறான்னு சொல்லிட்டு டவுட்டே தான் நான் இருந்தேன். அவன் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எல்லாம் புரிஞ்சிச்சு. என்னதான் உனக்கு மாப்பிள்ளை கேட்க வந்தான், சம்மதம் பேச வந்தான். சரி போதும். அப்போது நாளைக்கு நாளைக்கு காலைல சீக்கிரமாக என்ன பொண்ணு பார்க்க வருவீங்க அப்படி தானே? ஆமாடி பொண்டாட்டி, உன்னை பொண்ணு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாண வேலை நிறையா இருக்குல்ல. சரி ஓகே, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன்னு நினைக்கும் போது கரெக்டாக கால் பண்ணுறடா நீனு. அச்சோ, டயர்டாக இருக்கா? வேலை பார்த்தியா? ஆமாம், இப்போ தான் அம்மா வேலையை கொடுத்தாங்க. வேலையை முடிச்சுட்டு வந்து தூங்கலான்னு பார்த்தா கரெக்டாக நீ கால் பண்ணுற. சரி ஓகே பொண்ணாட்டி, தூங்கு. நானும் தூங்குறேன், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே? பார்க்கலாமே, பார்க்கலாம். ஓகேடி, குட் நைட் தாங்க. ஓகே,
கட்னி ஜெய்க்கு புருஷா. ஜேகேவும் நீங்களும் இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு 2 பேரும் தூங்கிடுறீங்க. மறுநாள் காலையில் விடியுது. ஜேகே ரெடி ஆகிட்டுருக்கான். ஜேகேவை பார்த்துட்டு, என்ன மச்சான் செமையாக ரெடி ஆகிற? ஆமாம் மச்சான், பொண்ணு பார்க்க போகிறோம்ல, செமையாக ரெடி ஆகி மாதத்துக்கு முன்னாடி போய் நின்று அவளை கோக்க வேணாம். நீ நடத்து மச்சான். எனக்கு டவுட்டு. என்னடா டவுட்டு ஜிமனா? அந்த பையனையும் கூப்பிடலாமா? அவன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்டாகவே ஏற்றுக்கிட்டோம். எப்படி சொல்கிறது, ஒரு நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியுது. நானே கூப்பிட்டுக்கிறேன், நீ போ. சரி ஓகே, நான் போகிறேன். உடனே ஃபோனை எடுத்துகிட்டு விக்கு தான் கால் பண்ணான். வி பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உடனே வி அட்டன் பண்ணிட்டு, சொல்லு ஜெய்யே, என்னடா அதிசயமாக கால் பண்ணியிருக்கேன்? வி என்ன பண்ணுற? நான் வெளியே போகலான்னு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். அப்படியா? ரொம்ப முக்கியமானதா? அவ்வளோ முக்கியமானதெல்லாம் இல்லை. என்ன விஷயம் நீ சொல்லு. இல்லை, இன்றைக்கி நான் பொண்டாட்டி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன். நீ துணைக்கு வரியா? கங்க்ராச்சுலேஷன். நீ அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறியா? அதான் அந்த சுமி. ஆமாடா, அவன் அப்பங்காரனே பேசி முடிவு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் பொண்ணு பார்க்க போகிறோம். நீ வரியா இல்லையா? கூப்பிட்டதுக்கப்புறம் நான் வராமல் இருப்பேன். நான் ஜேகே கண்டிப்பாக வரேன். உன் அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணு, நான் வந்துடுறேன். 5 மினிட்ஸில் அங்கே இருப்பேன், உங்கள் வீட்டு முன்னாடி. சரி ஓகே, நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சென்ட் பண்ணிடுறான். சரி பார்த்து பத்திரமா வாடா. நான் ஃபோன் வைக்கிறேன். சரி ஜேகே. கரெக்டாக ஜேகே வீட்டுக்கு ரீச் ஆகிடுறான். பதட்டமாக நின்றுட்டு இருக்கான் வாசல்லையே. வி தயங்கமாக நிற்கிறத பார்த்துட்டு சிக்மீன் கூப்பிட்றான் வியை. டேய் உள்ளே வா வி. ஓகே ஜிமினா, அதோ வரேன். ஜேகே அம்மாவும் ஜேகே அப்பாவும் ஜிமின்ட்ட கேட்குறாங்க, யார் இது? மீன் ஜேகே அம்மாட்டையும் ஜேகே அப்பாட்டையும் சொல்கிறான், அங்கிள் ஆண்டி, இது ஜேகேயோட ஃப்ரெண்டு, பேர் வி. ஜேகே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறான். ஓ அப்படியா ஜிமினா? அப்படியாடா, சரிடா. ஜேகே அம்மாட்டையும் ஜேகே அப்பாட்டையும் சொன்னோன்னே அவங்களும் நல்லா பேசுகிறாங்க. வீட்டில் வியும் நல்லா பேசுகிறான். இப்படி பேசியிருக்காங்க. ஜேகே அப்போ தான் ஸ்டெப்லேருந்து இறங்கி வரான். ஜேகே பக்கத்தில் வி பக்கத்தில் டேய் எப்படா வந்த? இப்போ தான் வந்தேன் ஜேகே. ஓகே, அம்மா அப்பா நீ எதுவும் சொல்ல வேணாம், ஜிம்மன் சொல்லிட்டானா? டேய் சொல்லிட்டேன் மச்சான். கிளம்புங்க, டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னோம். ஜேகே அப்பா சொன்னோன்னே எல்லோரும் கிளம்பி காரில் ட்ராவல் பண்ணிட்டு போயிருக்காங்க ஃபேமிலியோட. இதோட இந்த எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நீங்களும் ஜேகேவும் மேரேஜ் பண்ணிட்டு எப்படி அழகான வாழ்க்கையை வாழ்றீங்க நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் அழுத்திங்க. லவ் யூ டு சரண்யா. பாய்.